அனைவருக்கும் நமஸ்காரம். முரளிதரனும் கங்காதரனும் என்ற தலைப்பில் மார்கழி முழுவதும் திருப்பாவை, திருவம்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை கொண்டாடி வந்தோம். பலஸ்ருதி பாடலாக திருப்பாவை 30வது பாடலும் திருப்பள்ளி எழுச்சி 10வது பாடலும் அமைந்துள்ளன. திருப்பாவை 30வது பாடல் வங்கக்கடல் கடைந்த மாதவனே கேசவனே என்று கண்ணனை அழைத்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வாரின் பெண்ணாகத் தோன்றிய கோதை சொன்ன இந்த 30 பாடல்களையும் தப்பாமல் படிக்கும் அனைவருக்கும் திருமாலின் ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று செங்கண் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்பாவாய் என்பதாக இந்த பலஸ்ருதி அமைந்துள்ளது. ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பள்ளி எழுச்சி 10வது நிறைவு பாடல் புவனீர் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்யக் கொள்கின்றவாறென்று நோக்கி திருப்பெருந்துறையுறைவாய் என்று பாடுகிறார் மாணிக்கவாசக பெருமான். இன்றைய பாடல் வரிகள் நின் அலர்ந்த மெய்க்கருணையும் நீயும். இங்கே ஈசனோடு அம்பிகையும் சேர்ந்து பாடப்படுகிறாள். நீயும் என்பதன் மூலம் ஈசனையும், உனது மெய் கருணையும் என்பதன் மூலம் சிவனின் கருணா சக்தியாக விளங்கும் அம்பிகையையும் சேர்த்து துதிக்கிறார் மாணிக்கவாசக பெருமான். ஆதிசங்கரர் அருளிய அர்த்தநாரீஸ்வர அஷ்டகத்திலிருந்து ஒரு ஸ்லோகம் காண்போம். பிரபஞ்ச சிருஷ்ட்யுன் முகலாஸ்ய காயே பிரபஞ்ச சிருஷ்ட்யுன் முகலாஸ்ய காயே சமஸ்த சம்ஹாரக தாண்டவாய ஜகஜனன்யை ஜகதேக பித்ரே நமः சிவாய ஜ நமः சிவாய நமः சிவாய ஜ நமः சிவாய நமः சிவாய ஜ நமः சிவாய. ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமோ நாராயணாய. இந்த மார்கழி 30 நாட்களும் இந்த பாடல்களை பாட அருள் செய்த இறைவனுக்கு நன்றி கூறி, என்னை பலவாறாக உற்சாகப்படுத்திய உங்கள் அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் இனிய தைத்திங்கள் நல்வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுபவர் ஸ்ரீமதி ஸ்ரீலதா பாலாஜி. நமஸ்காரம்.